டே 17 ஆஃப் 75 ஹார்ட். மார்னிங் வேக்கப் ஆனதும் அவுட்டோர் செக்ஷன் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன். அவுட்டோர் செக்ஷன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கும் ஃபைட் வச்சுக்கிட்டோம். டே 7ல வச்சுக்கிட்ட மாதிரி புல்-அப்ஸ் அண்ட் புஷ்-அப்ஸ் சேலஞ்ச். ஆஃப்டர் மார்னிங் செக்ஷன் ஒர்க் அவுட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். எங்க அண்ணனும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் சேலஞ்ச் வச்சுக்கிட்டோம். ஸோ என்னால் பெருசாக எடுக்க முடியல. நான் 12 தான் எடுத்தேன். எங்க அண்ணன் வந்து 22 எடுத்து பெரிய லீடு வச்சுட்டாங்க. பட் ரெண்டாவது எதுவும் என்ன பண்ணணும்னு இல்லை. ஓகேவா, சரி புஷ்அப்ஸ்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் 49 எடுத்தேன். அதே இது எங்கள் அண்ணன் பீட் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் எங்கள் அண்ணன் ஒரு ட்விஸ்ட் வச்சான் அதுலேயும். எல்லாம் இன்னைக்கு வேற நியூ இயரு, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, புது புது ரெசல்யூஷன்லாம் எடுங்க, அதை ஃபாலோவும் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் வந்து 49 எடுத்து மேட்சை வந்து ஒரு மாதிரி டஃப்பாக முடிச்சிட்டான். ஸோ அதனால இந்த மேட்ச்ல வந்து எங்கள் அண்ணன் தான் ஜெயிச்சுக்கிட்டான் 2 ஃபைட்லையும். அது இல்லாமல் நேற்று தான் எனக்கு ஃபுல் டே. அது வேற பயங்கர பாடி டயர்டாக இருந்துச்சு, பெருசாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் செக்ஷன் ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து லெக் டே. லெக்லேயே ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லா செட்ஸும் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. லெக் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு அப்புறம் டே ப்ராசஸிங் செல்ஃபி எடுத்தேன். அப்படி இந்த டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ரெகுலராக பண்ணதுக்கும் இஷ்டம் இருக்கும். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow. Bye.